வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. SSLC Sample Paper 2 2024 கணிதம் மேத்தமேட்டிக்ஸ். எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 28க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். நோட்: answer any 10 questions. Question number 28 is compulsory. பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தமாக 14 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 14லேருந்து நாம் 10 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். 14ல் 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் 28th கொஷின் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் த கம்பல்சரி கொஷின் யூ ஹேவ் டு அட்டன் டு கெட் ஃபுல் மார்க். Question number 15. B cross A is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 எனில் A மற்றும் B ஆகியவற்றை காண்க. If B by A is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4, find A and B. கொஷினில் இருக்கிறது போல B by Aவை கீழே எழுதிக்கிட்டேன். பாருங்க, B by A is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் A அண்ட் வாட் இஸ் B தான் கேட்குறாங்க. ஓகே, இங்கே நல்லா கவனிங்க. ஸோ நம்மளை கொஞ்சம் குழப்பத்துக்காகவே ஃபஸ்ட்டில் B கொடுத்துட்டாங்க. நான் இப்போ போடுறது தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டில் B கொடுத்ததுனால ஸோ ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், ஸோ இதைத்தான் எலமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது உறுப்புகள். இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கமா போட்டிருந்தாலே அது எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வெளியில் இருக்கிற கமா, ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்புகளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பிஐ சார்ந்தது. ஸோ இது எல்லாம் வந்து பிஏ சார்ந்தது. அப்போ பி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? ஸோ ஓப்பன் பண்ணிவிடுங்க செட்டோடைய பிரேஸை. ஸோ -2, மறுபடியும் -2 தான் வருது. ஸோ அதை போடாதீங்க. ஸோ இங்கே 0 தான் இருக்குது. ஸோ 0, 3. ஏன் வந்து -2 மறுபடியும் -2 போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் செட்டில் கணத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம உறுப்புகள் வந்து ரெப்பிட்டேஷன் வரக்கூடாது, திரும்ப அதை எழுதக்கூடாது. அதனால நம்ம ஒரு டைம் எழுதினாலே போதும். ஸோ -2 2 டைம் இருந்தாலும் ஒரு டைம் எழுதினா போதும். அடுத்து 0 2 டைம் இருக்குது, ஒரு டைம் எழுதினீங்கனாலே போதும். 3யும் அப்படி தான், 2 டைம் இருந்தாலும் ஒரு டைம் எழுதிக்கோங்க. இது என்னது? கட்டாயமாக இது பி. ஏன்னா முதல் இருக்கிற நபர் முதல் இருக்கிற ஆளை தான் குறிப்பார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அதே போல் இப்போ அடுத்தது பாருங்க, என்ன இருக்குது? தட் இஸ் ஏ. ஸோ ஏ இருக்கா? இப்போ ஏங்கிறது யாரை குறிக்கும்? ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நபரை குறிக்கும். ஸோ தட் இஸ் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸோ 3, 4, 3, 4, 3, 4. இங்கே 3 டைம் வந்திருக்குது. அதனால் நீங்கள் 3 டைம் 3 போடக்கூடாது. ஜஸ்ட் என்ன எழுதிக்கணும்? ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸோ 3, 4. இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கும். ஸோ 3 பல டைம் வந்திருந்தாலும் நம்ம ஒரு டைம் எழுதினாலே போதும். அதே போல் 4 3 டைம் வந்திருக்கு, நம்ம ஒரு டைம் எழுதினாலே போதும். ஸோ நம்மளுடைய விடை B is equal to -2, 0, 3. A is equal to 3, 4. Question number 16. F dot f of k is equal to 5. F of k is equal to 2k minus 1 எனில் k இன் மதிப்பை காண்க. Find k if f dot f of k is equal to 5 where f of k is equal to 2k minus 1. F dot f of k is equal to 5 and f of k is equal to 2k minus 1. That is, இங்கே ஒரு f of k என்ன மதிப்பை தருதான்? 2k minus 1 அப்படிங்கிற மதிப்பை தருதான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ அந்த எஃப் ஆஃப் கே மட்டும் இல்லாமல் அந்த எஃப் ஆஃப் கேவோட இன்னொரு எஃப்ஐயும் போட்டு பெருக்கி சொல்லுங்கள், காம்போசிஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எஃப் ஆஃப் கேக்கு பதிலாக நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்கக்கூடிய 2k minus 1 போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது டாட் வச்சுக்கோங்க. அடுத்தது இது என்னது? இந்த எஃப்க்கு பதிலாக இதுவும் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, அதாவது எஃப் ஆஃப் கே அப்படிங்கிற மாதிரி தானே. அப்போ இதுவும் என்ன ஆகுது? 2k minus 1 தான். ஸோ இதை நல்லா இப்படி போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி என்ன பண்ணுறீங்க? எப்போவுமே நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கே இந்த மாதிரி வேரியபிள் வந்துருந்தா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு போய் அந்த கேக்குள்ளே போட்டுடணும், மறந்துட வேண்டாம். அப்போ எப்படி போடலாம்? இங்கே என்ன இருக்குது? 2k minus 1 டாட் 2k minus 1 மறுபடியும் தான் இதை எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போகிறேன்? உள்ளே போட போகிறேன் இந்த கேக்கு பதிலாக. அப்போ 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? இது அப்படியே எழுதுங்க. தட் இஸ் 2k minus 1
அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் இங்கே எழுதுங்க. ஸோ மைனஸ், அப்புறம் 1 இருக்கா, அதை போட்டுக்கோங்க. இப்போ உள்ள பேருக்குங்க 2 into 2 4k minus 2 into 1 2 minus 1 that is equal to என்ன வரும், that is 4k. ஸோ மைனஸ் 2 மைனஸ் 1 பாருங்க, ரெண்டு குறியும் ஒரே போல இருக்கு. அப்போ இதை நம்ம கூட்டணும். கூட்டினா 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, இருக்கிற குறிய மைனஸ் தான். அப்போ நம்ம minus 3. ஸோ இதனுடைய விடை என்னது, 4k minus 3ன்னு வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன, தட் இஸ் f of k அப்படிங்கிறது என்னது கொடுக்குது, ஸோ 5 கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இப்போ அந்த f டாட் f of k ஈக்குவல் டு என்னன்னு போடணும், 5ன்னு போடணும். ஓகே, இப்போ நம்ம f of k தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4k minus 3ன்னு. ஸோ அதை தான் இங்கே போடுறேன். இதுக்கு பதிலாக 4k minus 3 சமம் 5ன்னு போடுறேன். ஓகே, ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், தட் இஸ் 4k அப்படியே வச்சுக்கோங்க சமம் 5. இந்த மைனஸ் 3 அந்த பக்கம் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் 3ஆக மாறிடும். ஸோ அப்போ ப்ளஸ் 3. ஸோ அப்போ 5 + 3 என்ன வருது, 8. ஸோ 4k is equal to 8. அப்போ k is equal to என்ன போடுவீங்க, 8. ஆக்சுவலாக கேக்கு பக்கத்தில் இந்த 4ங்கிறது பெருக்கல்ல இருக்குது. அப்போது டிவிஷனில் k போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு k is equal to 2. ஸோ கேவனுடைய மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. What is the solution, k is equal to 2. Question number 17. x plus 6, x plus 12 மற்றும் x plus 15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பை காண்க. Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of a geometric progression. So x plus 6, x plus 12, x plus 15 அப்படிங்கிறது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியான 3 உறுப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ பாருங்க, பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா எப்படி இருக்கும், பேசிக்லி தட் இஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். வாட் தே ஹவ் கிவன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஸோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் எப்படி இருக்கும், ஸோ a into r, a into r ஸ்கொயர், a into r கியூப், எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி குறிப்போம், தட் இஸ் மொதல் உறுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து டேர்ம் 1, அதாவது 1வது உறுப்பு. தட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், 1வது உறுப்பு, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இது செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு, ஏஆர். தேர்ட் டேர்ம் என்ன இருக்கு, ஏஆர் ஸ்கொயர். ஃபோர்த் டேர்ம் என்ன இருக்கு, ஏஆர் பவர் 3. ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே நம்மளுடைய கொஷின்ஸில் கொடுத்துருக்கிறது போல இங்கே பாருங்க, கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 15. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது, அந்த பெருக்குத்தொடர் வரிசையினுடைய முதல் 3 உறுப்புகள்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டேர்ம் 1க்கு பதிலாக இங்கே என்ன எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 15ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு அந்த 3 டேர்ம் கிடைச்சிச்சு, அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்படி டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், பொது விகிதம், தட் இஸ் காமன் ரேஷியோ. இது இருந்தால் தான் வந்து அதை பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன வந்து நம்ம ஃபார்முலா சொல்லுவோம், T2/T1 ஈக்குவல் டு T3/T2. ஓகே, அதாவது டேர்ம் 2வை டேர்ம் 1ஆல் வகுக்கணும். அது எதுக்கு சமமாக இருக்கும்னா டேர்ம் 3யை டேர்ம் 2ஆல் வகுக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இப்போ அந்த T2 அப்படிங்கிற டேர்ம் 2 இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் 2 எது நமக்கு இங்கே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 12, அதுதான் இங்கே போட்டிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் 12. ஓகே, டிவிஷன் போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, டேர்ம் 1 தானே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 தான் அதுக்கு கீழே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6 அது போட்டேன். ஓகே, இது வந்து ஈக்குவலாக இருக்குது. யாருக்கு ஈக்குவல், தட் இஸ் டேர்ம் 3/டேர்ம் 2. இங்கே டேர்ம் 3 யாரு, எக்ஸ் ப்ளஸ் 15, அதான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் டேர்ம் 2 யாரு, எக்ஸ் ப்ளஸ் 12, அது இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். இதை வந்து இங்கேயும் வந்து பெருக்கிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 வந்துருச்சா. ஸோ இங்கே வந்துருச்சு. அடுத்தது என்ன வந்திருக்குது பாருங்க, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15, இதுவும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 எப்படி இருக்குன்னா இந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 2 டைம் பெருக்கி வந்ததுனால நம்ம ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அடுத்தது இது அப்படியே நான் எழுதிக்கிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15. ஓகே, நமக்கு என்ன தெரியும், ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தெரியும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க,
எக்ஸ் ப்ளஸ் 12 உடைய ஸ்கொயர் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன வேணும்? தட் இஸ் ஏ வந்து இங்கே எக்ஸ் இல்லையா? இங்கே பாருங்க நான் குறிச்சு காட்டுறேன். ஸோ ஏங்கிற இடத்துல இங்கே எக்ஸ் இருக்கு, பிங்கிற இடத்துல இங்கே 12 இருக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ பிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 12. இப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. தட் இஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதிலாக 12 த ஹோல் ஸ்கொயர், அண்ட் 2க்கு பதிலாக 2 தான், ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 12. ஓகே, இது எல்லாத்தையும் பெருக்கிக்கணும், நடுவில் பெருக்கல் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அது என்ன ஆகுது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நம்ம போட்டாச்சு. அடுத்தது 12 ஸ்கொயர்னா என்ன? 12 பெருக்கல் 12 அல்லவா? ஸோ தட் இஸ் 12 பெருக்கல் 12. 12 பெருக்கல் 12 என்ன தரும்? 144. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 12 ஸ்கொயருங்கிறது 144 தரும். ப்ளஸ் 2 பெருக்கல் 12 என்ன வருது? 24. அந்த எக்ஸ் அப்படியே பக்கத்தில் போட்டுக்கிட்டேன். இந்த எக்ஸை இங்கே பக்கத்தில் போட்டுக்கிட்டேன். அப்போது டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் 12 த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 144 ப்ளஸ் 24 எக்ஸ் அப்படிங்கிறது எழுதலாம். ஸோ அதைத்தான் நான் வந்து இப்போ இங்கே கொண்டாந்து எழுதிக்கிட்டேன். ஸோ இது எதுக்கு சமமாக இருக்குது? தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 பெருக்கிறதுக்கு சமமாக இருக்குது. அதுதானே இங்கே போட்டிருக்கோம். ஸோ இங்கே போட்டிருக்கதை நான் முதல்ல இந்த மாதிரி போட்டு பெருக்கி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல எக்ஸையும் பெருக்குங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டு கிடச்சாச்சு. அடுத்தது மறுபடியும் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 15, அப்போ ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 15 வருதா? ஓகே, அதுவும் போட்டாச்சு. இதோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, அதாவது எக்ஸ் இன்ட்டு 15னா எப்போவுமே நம்ம நம்பர்ஸை முன்னாடி எழுதுவோம். ஸோ 15 எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 6 இன்ட்டு எக்ஸ், 6x, அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 6 இன்ட்டு 15 பெருக்குங்க. ஸோ 6 15 90, அதுவும் போட்டாச்சு. ஓகே, இப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 15ம் 6ம் எக்ஸோட இருக்கு. அப்போ ரெண்டையும் கூட்டுங்க. இப்போ இதில் எக்ஸுங்கிறது காமன் தானே, இதுலேயும் எக்ஸ் இருக்கு, இதுலேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ காமனாக எடுத்துட்டேன்னா 15 கூட்டல் 6, 15 கூட்டல் 6 என்னது? 21 எக்ஸ். அப்புறம் அந்த 90 அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ நமக்கு என்ன தெரியுது? ஸோ டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னு தெரியுது? இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 21x ப்ளஸ் 90 போடலான்னு தெரியுது. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே போட்டுட்டேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இதுக்கு பதிலாக இதை போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரலாம் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 144 ப்ளஸ் 24x. இப்போ சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் 21x. இது என்ன ஆகும்? ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 90. இப்போ இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அதனால் 0 போட்டுக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகே, மீதிப்படி என்ன இருக்குது? ஜென்ரலாக இருக்கக்கூடியதெல்லாம் என்னது பாருங்கள். இங்கே எக்ஸ் ஒன்று இருக்குது, அதே போல் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ நான் எக்ஸை வெளியில் எடுக்கலாம் தானே. ஸோ நான் இப்போ வெளியில் எக்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸை வெளியில் எடுத்தால் என்ன வருது பாருங்கள். ஸோ உள்ளே என்ன போடலாம்? இங்கே ப்ளஸ் 24 இருக்குது, அதை நான் 24ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 21, அதையும் போட்டுக்கிட்டேன். ஓகே, ப்ளஸ் 144, ஸோ மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இங்கே 24லேருந்து 21 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 3x ப்ளஸ் இப்போ 144லேருந்து இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ 144ல் 90 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? ஏன்னா இங்கே ப்ளஸ் இது வந்து மைனஸ், அப்போ நம்ம கழிக்கிறோம். ஸோ கழிச்சா 4, 14ல் 9 போச்சுன்னா 5, 54. ஸோ ப்ளஸ் 54 சமம் 0. இப்போ இதில் 3x இங்கேயே வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு எக்ஸ் தானே வேணும், அதை அங்கேயே வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த ப்ளஸ் 54 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 54. ஓகே, அப்போ எக்ஸ் சமம், எக்ஸ் கூட 3 பெருக்கல்ல இருக்குது. அப்போ பெருக்கல் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஸோ 54 வகுத்தல் 3. ஸோ எத்தனை டைம் அடங்கும் பாருங்கள். ஸோ 1 3 3, ஸோ ஒரு டைமு 1 3 3, மிச்சம் 24க்கு 8 3 24, தட் இஸ் மைனஸ் 18. ஓகே, நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 18. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18, சுருக்குக. எக்ஸ் ப்ளஸ் 2 வகுத்தல் 4y வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 வகுத்தல் 12y ஸ்கொயர். சிம்பிளிஃபை எக்ஸ் ப்ளஸ் 2 by 4y divided by x squared minus x minus 6 by 12y squared. கொஷின் அப்படி கீழே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ தீர்வு பாருங்கள். சொல்யூஷன், தட் இஸ்
எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 2/4y அப்படி எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6/12y ஸ்கொயர்டு நான் எழுதிட்டேன். ஓகே, இதில் பாருங்க இங்கே வகுத்தல் இருக்கா? ஆல்ரெடி இந்த இடமும் ஒரு வகுத்தலா? ஸோ வகுத்தலும் சேர்ந்து வரும்போது எப்பவுமே ரெண்டாவதாக வரக்கூடிய இது தலைகீழாக பெருக்கிடணும். ஸோ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் பிளஸ் 2/4y பெருக்கல் இதோட தலைகீழ் என்ன? 12y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் இது பாருங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 அதாவது இருபடி பல்லுறுப்புக்கோவையாக இருக்கா? ஸோ முதல்ல இதை காரணிப்படுத்திடணும். ஸோ காரணிப்படுத்திடணும் நம்ம, அதனால தான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் ஃபேக்டரைசிங் இட். ஓகே, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி ஸோ கூட்டுனா -1. ஸோ எங்கே இருக்குது -1? ஸோ கூட்டுனா -1 எங்கே இருக்குது? இது பாருங்க மைனஸ்னு இருக்கா? ஸோ மைனஸ் ஒரு டைம் எக்ஸ் தானே, இது -1 டைம் எக்ஸ் தானே, அதனால் -1 இங்கே போட்டுக்கிட்டேன். அடுத்தது பாருங்க பெருக்குனா -6 கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு 2 நம்பரை நம்ம இங்கேயும் இங்கேயும் போடணும். ஓகே, அது யாராக இருக்க முடியும் பாருங்க. இப்போ நான் -3ஐயும் +2ஐயும் எடுத்துக்கிறேன். பாருங்க -3ஐயும் +2ஐயும் இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டி பாருங்க. ஸோ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கிடைக்கும். தட் இஸ் 3ல் 2 போச்சுன்னா 1, பெருசு 3 தான், அதனால -1ன்னு வரும். அடுத்தது இதை பெருக்குங்க, -3ஐயும் 2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்குது? 3 2 6. ஸோ மைனஸ் இன்ட்டு இங்கே ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ். ஸோ -6 இங்கே கிடைச்சிருச்சு. பாருங்கள் இந்த -6 இங்கே கிடைச்சிருச்சா? அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? -3 அப்புறம் +2 போடலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய காரணிகள். தட் இஸ் x - 3 இன்ட்டு x + 2ன்னு எழுதலாம். எதுக்கு பதிலாக? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6க்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ அதுதான் நான் வந்து இப்போ இங்கே போட போகிறேன். அப்படியே எழுதுனா பாருங்க, எக்ஸ் + 2/4y பெருக்கல் இப்போ 12y ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? தட் இஸ் 12y ஸ்கொயர்டு இங்கே பாருங்க போட்டு காட்டுறேன் பாருங்க. y ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? y பெருக்கல் yன்னு எழுதலாம். ஸோ அப்போ நான் இங்கே y இன்ட்டு yன்னு போட்டுக்கிறேன். ஓகே, டிவைட் பை இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? இந்த இடத்துல இருக்கு இல்லையா, x - 3 இன்ட்டு எக்ஸ் + 2 அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். x - 3 இன்ட்டு எக்ஸ் + 2. ஓகே, போட்டாச்சா? இப்போ இதெல்லாம் எதெல்லாம் நம்மளால அடிக்க முடியும்னு பாருங்க. தட் இஸ் எக்ஸ் + 2க்கு எக்ஸ் + 2 கேன்சல் ஆகும். இங்கே ஒரு ஒய்க்கு இன்னொரு ஒய் இங்கே இருக்கக்கூடிய ஒய் கேன்சல் ஆகும். அப்போ என்னெல்லாம் வருது பாருங்க, 12y வகுத்தல் 4x - 3ன்னு வருது. ஓகே, இது மேலும் நம்மளால அடிக்க முடியும் தானே? எப்படி அடிக்க முடியும்? தட் இஸ் இதை பாருங்க, 1 4 4, இது 3 4 12. அப்போ இது என்ன வருது? 3y/x - 3. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 19. பின்வரும் இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை காண்க. 2x squared minus x minus 1 equal to 0. Determine the nature of roots for the following quadratic equation. 2x squared minus x minus 1 equal to 0. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி போடலாம்? ஸோ தீர்வு சொல்யூஷன் போட்டிருக்கேன். மூலங்களின் தன்மைக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? தட் இஸ் மூலங்களின் தன்மைக்கு ஸோ டெல் அப்படின்னு போட்டுக்குவோம். ஸோ இந்த டெல், இதுக்கு பேர் நம்ம வந்து டெல்லுன்னு சொல்லணும். டெல் என்னது? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஸோ என்னது? b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac. ஓகே, ஸோ இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac பொறுத்து இதெல்லாம் எப்படி வரும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த பார்ட் எப்படி வரும்னு நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்க்கணும். எப்போவுமே இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? 2x ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 சமம் 0 தானே? இது எந்த பொது வடிவத்தில் இருக்குது பாருங்க? ax ஸ்கொயர்ட் பிளஸ் bx பிளஸ் c சமம் 0ங்கிற பொது வடிவத்தில் இருக்கு. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 2. ஓகே, பிக்கு பதிலாக -1, ஏன்னா ஒரு டைம் எக்ஸ், அப்போ -1x. ஓகே, சிக்கு பதிலாக என்ன இருக்கு? -1 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். a is equal to 2, b is equal to -1, c is equal to -1. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே நம்ம அதுக்குள்ள போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ டெல் என்னது நமக்கு தெரியும்? தட் இஸ் b ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு c. ஓகே, இப்போ இங்கே b ஸ்கொயர்டுங்கிறது என்ன? b அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? -1. அப்போ -1 போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும், மறந்துடாதீங்க. ஓகே, -4 பெருக்கல் a என்னது? 2 பெருக்கல்
சி என்னது -1. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்க -1 எப்படி வருதுன்னு பாருங்க, இங்கே போடுறேன் பாருங்க, -1ஐயும் -1ஐயும் பெருக்குனா -1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, 1 1 1 தான், ஓரன் 1 தான், அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம +1 போட்டுக்கலாம். ஓகே, மைனஸ் 4 பெருக்கல் 2 8. ஸோ 8 கூட 1 பெருக்குன்னா 8 தான். ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த ரெண்டு மைனஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியுதா, தட் இஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கொடுக்கும் நமக்கு, ஸோ +8 கொடுத்துரும். தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே, அப்போ டெல்லோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 9 கிடைச்சிருச்சு. கிடைச்சிருக்கிற இந்த டெல்லோட மதிப்பை வச்சு, இந்த டெல் இருக்கு இல்லையா, இந்த மதிப்பை வச்சு நம்ம இந்த மூலங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லலாம், அதோடைய தன்மை, தட் இஸ் நேச்சர் ஆஃப் ரூட்ஸை வி குட் ஃபைண்ட் இட். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டெல் வேல்யூ b² - 4ac லெஸ் தென் 0. அது என்ன லெஸ் தென் 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0-விட கம்மி. 0-விட கம்மினா என்னது, தட் இஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, நெகட்டிவ். நெகட்டிவ் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -5 -9 -100 இப்படி கிடைச்சிச்சுன்னா அப்போ என்ன ஆன்சர், அதோடைய தன்மை, மூலங்கள் எப்படி இருக்கும்னா, மூலங்கள் மெய் அல்ல, தட் இஸ் ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சப்போஸ் இந்த டெல்லோட வேல்யூ தட் இஸ் b² - 4ac வந்து 0-விட பெருசா கிரேட்டர் தென் 0-வா இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் 0னா எப்படி, பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூனா எப்படி இருக்கும், ஸோ 5 9 100 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், தட் இஸ் மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை, தட் இஸ் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேஸில் பாருங்க அதுதானே நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய டெல்லோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது, ஸோ 9க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால இந்த கேஸ் தான் நம்மளுக்கு அக்செப்டபுளாக இருக்கும். தட் இஸ் ஆன்சர் என்ன, இது மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை, தட் இஸ் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஓகே, இதுவே சப்போஸ் டெல்லோட வேல்யூ ஸோ என்னது b² - 4ac வேல்யூ என்னது ஈக்குவல் டு 0-வா இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு சொல்லணும், தட் இஸ் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். பட் இன் அவர் கேஸ் என்ன நம்ம எழுதணும், ஆக்சுவலி தீர்வில் நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை. Roots are real and unequal. இதுதான் நம்ம சொல்யூஷன். மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவை, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். கொஸ்டின் நம்பர் 20, படத்தில் AD என்பது ஆங்கிள் BACயின் இரு சமவெட்டி ஆகும். AB சமம் 10 சென்டிமீட்டர், AC சமம் 14 சென்டிமீட்டர் மற்றும் BC சமம் 6 சென்டிமீட்டர் எனில் BD மற்றும் DCயை காண்க. ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துட்டு இந்த BD மற்றும் DCயை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் BD மற்றும் DCயை கண்டுபிடிக்கணுமா. ஓகே, in the given figure AD is the bisector of angle BAC if AB is equal to 10 cm, AC equal to 14 cm, BC equal to 6 cm. Find BD and DC. In the figure they have given that AB is equal to 10 cm. பாருங்க AB இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லிருக்காங்க, 10 cm. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, AC is 14 cm. ஸோ AC அப்படிங்கிறது எதுனா 14 சென்டிமீட்டருக்கு சமமா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு க்ளூ கொடுக்குறாங்க, தட் இஸ் BC equal to 6 cm. தட் மீன்ஸ் ஸோ இங்கேருந்து பியிலேருந்து டோட்டலாக இந்த C வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் தான் அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க, 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. அதான் நான் இங்கே ஒரு கோடாக போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துட்டு அவங்க கேட்குறது BD DC. ஆக்சுவலாக இந்த லென்த் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க அல்லவா, இந்த டோட்டல் லென்த்து 6 அல்லவா. இப்போ அதில் இந்த பிலேருந்து D வரைக்கும் என்ன லென்த்து, அடுத்தது தட் மீன்ஸ் இங்கே கேட்குறாங்க பிலேருந்து D வரைக்கும் என்ன லென்த்து, அப்புறம் மறுபடியும் Dலேருந்து C வரைக்கும் என்ன லென்த் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் தட் ஐ ஹவ் டேக்கன் லெட். ஸோ நான் இப்போ எடுத்துக்கிறேன், என்னென்னு எடுத்துக்கிறேன், லெட் BD is equal to x சென்டிமீட்டர். நானாவே இப்போ இதை எக்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெட் BD is equal to x சென்டிமீட்டர். பாருங்கள், BDயை நான் x சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, அதே போல் தென் DC is equal to 6 minus x சென்டிமீட்டர். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ 6 minus x நான் கலர் அடிக்கிறது தெரியுதா, 6 minus x சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ AD is the angle bisector of
ஆங்கிள் ஏ அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது வந்து கேள்வியிலே கொடுத்தது. ஏடி இஸ் அ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி இல்லையா? அப்போ வந்து இந்த ஏடி இந்த இந்த லைன் இருக்குல்லவா, ஸோ இந்த லைனு இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஏவை வந்து 2 சமவெட்டியாக பிரிக்குது. ஸோ தட் இஸ் அதுதான் நமக்கு க்ளூ பாயிண்ட். ஸோ பைசெக்டர், அந்த பைசெக்டர் எப்படி இருக்குன்னா ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது. ஸோ பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி அப்படின்ட்டு நம்ம இதை போடுவோம். ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி தமிழில் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ பிடியை எக்ஸ் சென்டிமீட்டர் என்க. ஸோ நான் பிடியை வந்து எக்ஸ்ன்னு நானே எடுத்துக்கிறேன். அடுத்து டிசியை வந்து டிசி இதை இங்கே இருக்கு இல்லையா, இந்த டிசியை வந்து 6 - x சென்டிமீட்டர் அப்படின்னு நானே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ஏ இருக்கு இல்லையா, ஏனுடைய இரு சமவெட்டி தான் யாருன்னா ஏடியாக இருக்குது. இப்போதான் போட்டு காமிச்சேன். ஏடி அப்படிங்கிற இந்த லைன் வந்து ஏவை 2 சமபாதமாக பிரிக்குதான். 1 2 அப்படிங்கிற 2 கோணமாக பிரிக்குதான். ரெண்டுமே சம கோணம். ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸோ கோண இரு சமவெட்டி தேற்றப்படி அந்த தேற்றம் என்ன நம்மளுக்கு சொல்லுது? தட் இஸ் ஏபி. ஏபிங்கிறது யாரு? ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் ஏபி. ஏபி பை ஏசி. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ பை ஏசி ஈக்குவல் டு எது இப்போ? பிடி. தட் மீன்ஸ் இங்கே கீழே பார்த்தோம் இல்லையா, இந்த பிடி பை டிசி. ஸோ அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். தட் இஸ் பிடி பை டிசி. ஸோ இப்போ இங்கே ஏபிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு கணக்குப்படியே கொடுத்துருக்காங்க. என்னது? தட் இஸ் 10 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 3 அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே 10 சென்டிமீட்டர் இருக்கு, 14 சென்டிமீட்டர், அப்புறம் ஒரு 6 சென்டிமீட்டர், இது மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஏபிக்கு பதிலாக நம்ம வந்து 10 சென்டிமீட்டர் கிவன் இங்கே தான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த ஏசிக்கு பதிலாக 14 சென்டிமீட்டர், அண்ட் பிசிக்கு பதிலாக 6 சென்டிமீட்டர் போட்டாச்சு. ஸோ நானாக எடுத்துக்கிறது என்னது? டேக்கன். ஸோ அது என்னது? பிடியை இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ நான் இங்கே போட்டு காமிக்க பாருங்க. பிடி எக்ஸ் சென்டிமீட்டர், அதுதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது டிசி அப்படிங்கிறது என்னது? 6 - x சென்டிமீட்டர், அதான் இங்கே போட்டாச்சு. ஓகே, இதெல்லாம் இதில் போடணும், அவ்வளோதான். இப்போ ஏபிக்கு பதிலாக என்ன போட்டாச்சு? 10, ஏசிக்கு பதிலாக 14, பிடிக்கு பதிலாக எக்ஸு, டிசிக்கு பதிலாக 6 - x. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் 10 × 6 - x. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 14 கொண்டு போய் எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ அப்போ 14x. ஓகே, இப்போ பாருங்க உள்ள பெருக்கிக்கோங்க. 10 6 60 மைனஸ் 10x ஈக்குவல் டு 14x. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் இருக்கிற பக்கம் எக்ஸை கொண்டு போகலாம். ஸோ 60 ஈக்குவல் டு என்னது? 14x மைனஸ்ங்கிறது ப்ளஸ்ஸாக மாறி 10xஆக மாறுது. தட் இஸ் இப்போ 10ம் 14ம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 24xன்னு கிடைக்கிது. ஓகே, நான் அதை இங்கே வந்து மாற்றி எழுதிக்கிறேன். தட் மீன்ஸ் இங்கே 24x போட்டு இங்கே 24x சமம் 60. சரிதானே? ஓகே, எதை பாருங்க, 60ங்கிறது 24xக்கு சமம் தானே, அதை நான் வந்து இடம் மாற்றி எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு வேணுங்கிறது என்ன? எக்ஸோட மதிப்பு தான் வேணும். ஸோ இப்போ எக்ஸ் எப்படி படிக்கலாம்? எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 60 இங்கே மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் இருக்கனால இதை வகுத்தலில் கொண்டு வாங்க. ஓகே, 32 60, 12 24. ஓகே, இதுக்கு சமமாகுது. ஓகே, இது மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடால் அடிக்கலாம் இல்லையா? 15 2 30, அடுத்தது 6 2 12. ஓகே, இது மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? ஸோ 3 2 6, 3 5 5. ஸோ இப்போ 5 2ஆல் வகுத்து பாருங்க. 5 நான் இங்கே 2ஆல் வகுத்து காட்டுறேன். ஸோ 2 டைம் 4, ஸோ 10 கிடைக்கும். ஸோ புள்ளி இருக்குது தெரியும் இல்லையா? 10 போட்டுறோம். அப்போ பாயிண்ட் வச்சு 5 டைம் என்னது? 10. ஓகே, இதுவும் தெரியும். 5ல் பாதி 2.5 தான். ஸோ அதுதான் நம்ம போகணும். ஸோ 2.5. ஸோ 2.5 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ பிடியும் டிசியும். பிடி என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் எக்ஸ் சென்டிமீட்டர். ஸோ பிடிக்கு பதிலாக எக்ஸ். எக்ஸ் என்னது? இப்போ நம்ம கிடைச்சது 2.5 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? டிசி. டிசி என்னது? இதோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. 6 - x. 6லேருந்து எக்ஸை கழிச்சு போடணும். ஓகே, 6 - x சென்டிமீட்டர். ஸோ 6லேருந்து 2.5 கழிங்க. 2.5 கழிச்சா நமக்கு என்ன வருது? தட் இஸ் 3.5 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு இந்த விடை ரெண்டுமே கிடைச்சாச்சு. அப்போ டிசியோட வேல்யூ 3.5 சென்டிமீட்டர், பிடியோட வேல்யூ 2.5 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 21. ஒரு பூனை XY தளத்தில் -6, -4 என்ற புள்ளியில் உள்ளது. 5, 11 என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது. பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து பால் அருந்த விரும்புகிறது எனில் பாலை பருகுவதற்கு தேவையான பாதையின் சமன்பாட்டை காண்க.
A cat is located at the point minus 6, minus 4 in xy plane. A bottle of milk is kept at 5, 11. The cat wishes to consume the milk traveling through shortest possible distance. Find the equation of the path it needs to take the milk. சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ பூனை வந்து XY தளத்தில் இருக்கிறதுனால ஸோ நான் இங்கே பாருங்கள் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அப்படின்ட்டு XY பிளேனை போட்டுட்டு இப்போ பூனை எந்த இடத்துல இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. தட் இஸ் -6, -4. ஓகே, அதான் இங்கே குறிச்சிருக்கேன். -6, -4. அந்த பாயிண்ட்டுக்கு நான் பேர் ஏன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்தது எங்கே பால்புட்டி இருக்குதான்? ஸோ 5, 11. ஸோ 5, 11. அதை நான் வந்து பின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதாவது என்னவா இருக்க முடியும்? ஸோ இந்த பூனை இப்படி சுற்றியும் வரலாம், இந்த மாதிரியும் வரலாம். பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மிக குறுகிய தூரம் பயணித்து, தட் இஸ் த கேட் விஷஸ் டு கன்சியூம் த மில்க் ட்ராவலிங் த்ரூ ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் மிக குறுகிய தூரம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நான் இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த இது வரக்கூடாது. இந்த லென்த் அதாவது ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து போடணும். ஓகே, அப்படி போடணும் அப்படின்னா நமக்கு நார்மலாக என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் இப்போ நான் அதை கிளியராக எழுதிக்கிறேன். தட் இஸ் ஏ அப்படிங்கிறது பூனை உள்ள இடம், தட் இஸ் கேட் லொக்கேஷன். நெக்ஸ்ட் பிங்கிறது என்னது? பால்புட்டி உள்ள இடம், தட் இஸ் பாட்டிலுடைய லொக்கேஷன். ஓகே, இப்போ குறுகிய தூரம் அப்படிங்கிறது என்னது? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் நேர்கோடு, ஸ்ட்ரைட் லைன். இப்போ பாருங்க, ஏங்கிற பாயிண்ட்டை நான் இங்கே எழுதிட்டேன். தட் இஸ் -6, -4 அண்ட் பிங்கிற பாயிண்ட் 5, 11 எழுதிட்டேன். அண்ட் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? x1 y1 அண்ட் x2 y2ன்னு 2 இருந்துச்சுன்னா அதன் வழி செல்லுகிற நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்னது வரும்? தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் த்ரோ x1 y1 அண்ட் x2 y2 இஸ் என்னது? தட் இஸ் 2 பாயிண்ட் ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம், அதாவது இருப்புள்ளி வடிவம்னு நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் y minus y1 divided by y2 minus y1 x minus x1 divided by x2 minus x1. ஓகே, இப்போ நான் அந்த பாயிண்ட்டும் போட்டுக்கிட்டேன். அந்த பாயிண்ட்டை போட்டுட்டு இப்போ பாருங்க, இங்கே ஏல இருக்கிறது நான் x1 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். -6 x1 தரும், அடுத்து -4ங்கிறது y1 தரும், அடுத்தது என்னது? 5ங்கிறது x2, 11ங்கிறது y2. இப்போ அந்தந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. தட் இஸ் இங்கே பாருங்க, y minus y1க்கு பதிலாக என்ன போடலாம்? -4 போட்டாச்சா? நெக்ஸ்ட் y2 என்னது? இங்கே இருக்கு பாருங்க, y2னா 11. ஸோ 11 மைனஸ் y1 தான் -4 அப்படியே போட்டுக்கோங்க சமம். ஸோ எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் x1 என்னது? தட் இஸ் இங்கே இருக்கு பாருங்க -6. ஸோ -6 டிவைட் பை x2 என்னது? இங்கே இருக்கு பாருங்க 5. ஸோ 5 மைனஸ் ஆஃப் -6. ஓகே, இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் y மைனஸ் இன்ட்டு, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ஸோ y ப்ளஸ் 4 பை இப்போ 11. ஸோ நான் முன்ன சொன்ன போல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ஸோ ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ஸோ ப்ளஸ் ஆகும். ஸோ +6 அண்டு 5 அதே போல் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +6. ஓகே, அப்போ இதை மறுபடியும் எப்படி எழுதலாம்? தட் இஸ் y ப்ளஸ் 4 டிவைட் பை 11 4 கூட்டினா 15. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6, 5 6 கூட்டினா 11. ஓகே, இப்போ நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். தட் இஸ் இப்போ பாருங்க, ஸோ y ப்ளஸ் 4 அப்படியே வச்சுக்கோங்க சமம், எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், இதை இங்கே கொண்டு போங்க. தட் இஸ் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஸோ 11 முன்னாடி வந்துடும். ஓகே, அப்போ இந்த 15 இங்கே கொண்டு போங்க, அப்போ என்ன ஆகும்? இங்கே 15 வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ 11y ப்ளஸ் 11 பெருக்கல் 4 44 சமம் 15 இன்ட்டு எக்ஸ் என்னது? 15x ப்ளஸ் 15 6 எவ்வளோ? 90. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. எப்படி கொண்டு வரலாம்? 11y ப்ளஸ் 44 மைனஸ் 15x மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. நமக்கு நேர்கோட்டினுடைய சமன்பாடு அதாவது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதில் என்ன ஃபஸ்ட்டு வரணும்? எக்ஸ் வரணும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இந்த டேர்மை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் 15x. ஸோ இங்கே நான் போட்டுக்கிறேன் -15x. அப்புறம் என்ன இருக்குது? y இருக்குது. ஸோ y போடுங்க. தட் இஸ் ப்ளஸ் 11y. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். 44 ப்ளஸில் இருக்குது,
90 மைனஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. தட் இஸ் ப்ளஸ் 44 மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்னது மைனஸ் 90ல் 44 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். தட் இஸ் இங்கே 6, 8ல் 4 போச்சுன்னா 4. யார் பெரியவன்? 90 தான் பெரியவன். அப்போ மைனஸ் 46 தான் வரணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வருது ஃபைனலாக? மைனஸ் 15x ப்ளஸ் 11y மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. இப்படி போட்டாலும் சரி, இல்லை நம்மளுடைய பொது வடிவத்தில் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை டோட்டலாக மைனஸால் பெருக்கிக்கலாம். மைனஸால் பெருக்கினா நமக்கு என்ன விடை வருது? 15x மைனஸ் 11y ப்ளஸ் 46 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 22. 12y equal to minus p plus 3 into x plus 12. 12x minus 7y equal to 16 ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து எனில் p இன் மதிப்பை காண்க. If the straight lines 12y equal to minus p plus 3 into x plus 12, 12x minus 7y equal to 16 are perpendicular, then find p. So, பாருங்க, இங்கே சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். தட் இஸ் தீர்வு நேர்கோடுகளின் சமன்பாடு. இங்கே மொத்தம் எத்தனை நேர்கோடு சமன்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 ஒன்று, அடுத்தது 12x மைனஸ் 7y ஈக்குவல் டு 16 ஒன்று. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 2 விதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை அப்படியே நான் எழுதிட்டேன். ஓகே, தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர். ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கண்டிஷன் என்னது? தட் இஸ் கட்டுப்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து, தட் இஸ் பெர்பெண்டிகுலர் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு பேசிக்லி ஃபார்முலா என்ன தெரியும்? தட் இஸ் சூத்திரம் என்ன தெரியும் அப்படின்னா a1 இன்ட்டு a2 ப்ளஸ் b1 இன்ட்டு b2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு இப்போ இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறேன். தட் இஸ் a1 x plus b1y plus c equal to 0. அதே போல் a2x இது வந்து அப்படியே ஃபார்மேட் தான் இருக்குது. ஏன்னு பாருங்கள், இங்கே a2க்கு பதிலாக 12 இருக்குது அண்ட் b2க்கு பதிலாக மைனஸ் 7 இருக்குது. ஓகே, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த மைனஸ் p plus 3 of x இருக்கு இல்லையா, அது இங்கே கொண்டு வந்துடுங்க. p plus 3 of x. ஓகே, அப்புறம் இது என்னது? எக்ஸுக்கு அப்புறம் என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க? y தான் வரணும். அப்போ ப்ளஸ் 12y அப்படியே இருக்கும். அப்புறம் இது வந்து சமத்துக்கு இந்த பக்கம் வருது. அப்போ மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி ax இந்த ஃபார்மேட்டில் நான் இப்போ எழுதிட்டேன். ஓகே, இது ஆல்ரெடி அதே ஃபார்மேட்டில் இருக்குது. சரி, அப்போ இங்கே a1க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? p plus 3. a2க்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே பாருங்கள் 12 இருக்கா? ஓகே, அதே போல் இப்போ b1க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? தட் இஸ் இங்கே இருக்குது பாருங்கள் 12. b2க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? தட் இஸ் இங்கே இருக்குது பாருங்கள் மைனஸ் 7. ஓகே, இப்போ இது இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? a1 இன்ட்டு a2 ப்ளஸ் b1 இன்ட்டு b2 ஈக்குவல் டு 0. ஸோ அதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸோ பாருங்கள், தட் இஸ் a1க்கு பதிலாக என்ன போடணும்? p ப்ளஸ் 3 இன்ட்டு a2 என்னது? 12. ஸோ 12 போட்டாச்சு. ப்ளஸ் b1க்கு பதிலாக 12, b2க்கு பதிலாக மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 12p ப்ளஸ் 3 12 36 ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ 12 7. இங்கே பாருங்கள் 12 இன்ட்டு 7 எவ்வளோ கிடைக்குது? ஸோ 7 2 14 7 84 கிடைக்குது இல்லை? ஸோ 84 போட்டுக்கோங்க. 0. இப்போ பாருங்கள், ஸோ மைனஸ் 84ல் 36 போச்சுன்னா எவ்வளோ பாருங்கள்? தட் இஸ் 14ல் 6 போச்சுன்னா இது 7 ஆகிடும். 14ல் 6 போச்சுன்னா 8, 7ல் 3 போச்சுன்னா 4. இதில் யார் பெருசு? 84 தான் பெருசு. அப்போ மைனஸ் 48 ஆகும். ஸோ இது ரெண்டுக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? மைனஸ் 48 போடலாம். அண்ட் 12p போட்டாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு பியோட வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதை அங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ 48 மைனஸ் 48 அங்கே போச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா 48 மாறிடும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? தட் இஸ் p இஸ் ஈக்குவல் டு, இங்கே இந்த p வந்து மல்டிப்ளிகேஷனில் 12 வச்சிருக்கு. அப்போ அது இந்த பக்கமாக போச்சுன்னா டிவிஷனில் கொண்டு வந்துடும். ஸோ 12 எத்தனை டைம்? 12 48. ஸோ 4 டைம். அப்போ நம்மளுடைய p ஆன்சர் என்னது? ஸோ 4. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதே சம்ம அனதர் மெத்தட்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம். தட் இஸ் அனதர் மெத்தட், மாற்று முறை. ஓகே, ax plus by plus c equal to 0 என்ற நேர்கோட்டினுடைய சாய்வு. பேசிக்லி என்ன தெரியும் அப்படின்னா, தட் இஸ் ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் ax plus by plus c is equal to 0 is. என்னது? mங்கிறது தான் ஸ்லோப், அதாவது சாய்வு.
மைனஸ் ஏ பை பி. ஓகே, இந்த மைனஸ் ஏ பை பி எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் ஏ அண்ட் இங்கே இருக்கு இல்லையா பி, அதுலேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு. பி ப்ளஸ் 3 ப்ளஸ் 12y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, இங்கே இருக்கிற ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாம். தட் இஸ் என்ன வருது, m1 ஈக்குவல் டு மைனஸ் ஏ என்னது பி ப்ளஸ் 3, பி என்னது 12 போட்டாச்சா. இங்கே பாருங்க ஏ பி ப்ளஸ் 3 பி 12. அதே போல் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 12x மைனஸ் 7y மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இதனுடைய சாய்வு, இதனுடைய ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம், தட் இஸ் m2 என்னது ஏ மைனஸ் ஏ பை பி. அப்போ ஏ என்னது 12, அதுதான் மைனஸ் 12. அடுத்து பி என்ன மைனஸ் 7, ஸோ மைனஸ் 7. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் 12/7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும், இரு கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவையாக இருந்துச்சுன்னா, ஸோ m1 பெருக்கல் m2 ஈக்குவல் டு -1, தட் இஸ் 2 lines are perpendicular அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன், m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. இப்போ m1 என்னன்னு தெரியும் நமக்கு, அதுதான் இங்கே போட்டிருக்கேன் மைனஸ் p ப்ளஸ் 3/12. ஓகே, அதே போல் m2 என்னது, தட் இஸ் 12/7, ஸோ அதுதான் இங்கே 12/7 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது எதுக்கு சமம்னு சொல்லிடுறாங்க, கண்டிஷன் படி -1க்கு சமம். அப்போ தான் நம்மள பியோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்க மைனஸ் p ப்ளஸ் 3, ஸோ இந்த 12க்கு இந்த 12 கேன்சல் ஆகிடும், பை 7 ஈக்குவல் டு -1. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க p ப்ளஸ் 3 ஈக்குவல் டு, இது டிவிஷனில் இருக்கா, இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் போகும். அப்போ 1 இன்ட்டு 7 that is equal to 7. So p plus 3. இப்போ இது பிளஸ்ல இருக்கா, அப்போ p equal to 7 plus 3 இந்த பக்கம் போச்சுன்னா minus 3 that is equal to 4. ஸோ நம்மளுக்கு p யோட வேல்யூ என்ன கிடைக்குது 4. ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் போட்டிங்கனாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். Question number 23, secant theta by sin theta minus sin theta by cos theta is equal to cot theta என்பதை நிரூபிக்கவும். Prove that secant theta by sin theta minus sin theta by cos theta is equal to cot theta. Secant theta by sin theta minus sin theta by cos theta is equal to cot theta. ஸோ இதை நான் LHSன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது LHS நமக்கு, அதே சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது RHS அப்படின்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டும் சமம்னு காட்டணும். நான் அதனால் ஃபர்ஸ்ட்டு LHS எடுத்து போடுறேன். ஸோ LHS இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ என்ன எழுதியிருக்கேன், secant theta by sin theta minus sin theta by cos theta எழுதிட்டேன். பட் நமக்கு ஆல்ரெடி நோன் ஃபார்முலா படி என்ன தெரியும், secant thetaவை 1/cos thetaன்னு எழுதலாம் தானே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த secant thetaக்கு பதிலாக 1/cos theta divided by sin theta minus sin theta by cos theta அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம், இப்போ இங்கே 1 divided by cos theta இருக்குது. அப்போ இந்த cos thetaவை ஸோ கீழே கொண்டு போயிடலாம். ஸோ கீழே கொண்டு போயிட்டு டோட்டலாக 1 divided by cos theta into sin theta minus sin theta by cos thetaன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ரெண்டுக்குமே ஜென்ரலாக என்ன எடுக்கலாம், ஸோ cos theta sin theta ரெண்டையுமே நம்ம ஜென்ரலாக எடுக்கலாம். எடுத்தா இங்கே என்ன வரும், இந்த 1 அப்படியே தான் வரும். ஆனால் இங்கே என்ன வரும், ஸோ இங்கே வந்து sin theta கீழே இல்லை இல்லையா, அதனால் sin thetaவால் கீழேயும் மேலேயும் நம்ம வந்து பெருக்கணும். ஸோ sin thetaவால் இப்போ cos theta into sin theta, cos theta sin theta வந்துருச்சு. அண்ட் இப்போ இங்கே மைனஸில் sin theta into sin theta என்ன வரும், sin square theta. ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஒரு ஃபார்முலா தட் இஸ் இங்கே எழுத பாருங்க, cos square theta plus sin square theta equal to 1ன்னு தெரியும். அப்போது cos square theta equal to என்னென்னு எழுதலாம், தட் இஸ் 1 minus sin square thetaன்னு எழுதலாம் தானே. அப்போது ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே 1 minus sin square thetaக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், cos square thetaன்னு எழுதலாம். ஸோ அதை தான் நான் இப்போ இங்கே எழுத போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு cos squared theta. தட் இஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய 1 minus sin squared thetaக்கு பதிலாக நாம் இந்த cos squared thetaவை எழுதலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச trigonometry identity ஃபார்முலா படி பை இங்கே என்ன இருக்குது, cos theta into sin theta. ஓகே, இப்போ இங்கே இது cos squared thetaவை எப்படி எழுதலாம், cos theta into cos thetaன்னு எழுதலாம் தானே. அதுக்கு கீழே தான் cos theta sin theta இருக்குது. ஓகே, இப்போ எதெல்லாம் அடிக்கலாம் பாருங்கள். ஸோ ஒரு cos thetaக்கு ஒரு cos theta அடிக்கலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, cos theta by sin theta. ஸோ இது எதுக்கு சமமாக இருக்குது,
நமக்கு ஃபார்முலா படி cot தீட்டாக்கு சமமாக இருக்குது. ஸோ இதுதானே RHS நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு RHS, தட் இஸ் HTP, ஹென்ஸ் த ப்ரூஃப். நிரூபித்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். கொஸ்டின் நம்பர் 24. கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. The radius of a conical tent is 7 meter and height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. இங்கே ரெட் கலரில் ஒரு கோன் ஷேப்பில் நான் ஒரு டென்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதில் பாருங்கள். ஸோ இது வந்து ஹைட்டு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா எல், அதாவது ஸ்லாண்ட் ஹைட், அதாவது சாயுயரம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கிவன். கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 7 மீட்டர் ஆரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆரம் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். நெக்ஸ்ட்டு 24 மீட்டர் உயரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் உயரம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர். அதனுடைய பரப்பு, தட் இஸ் ஏரியா வேணும் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு தெரியணும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் சாய் உயரம், ஸ்லாண்ட் ஹைட் எல்ன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், பாருங்க, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்ட். ஸோ ஆர் என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ 7 மீட்டர். அடுத்து ஹெச் என்னன்னு தெரியும். ஸோ 24 மீட்டர். ஓகே, ஸோ அதை அப்படியே உள்ளே புட் பண்ணுங்க. பாருங்க, ஸோ ஆருக்கு பதிலாக 7, ஸோ 7 ஸ்கொயர். ஹெச்சுக்கு பதிலாக 24 ஸ்கொயர். ஓகே, உங்களுக்கு தெரியும் 7 49. ஸோ அது போட்டிருக்கேன். அடுத்தது 24 பெருக்கள் 24 எவ்வளோ? 576. ஸோ ரெண்டையும் கூட்டம் நமக்கு என்ன கிடைக்குது? 625. ஓகே, 625 எப்படி எழுதலாம்? 25 பெருக்கள் 25 எழுதலாம். அப்போது இதில் ஒரு 25 நம்ம வந்து வெளியில் எடுத்து போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? எல்லோட ஆன்சர் என்னது? 25 மீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பூமியினுடைய வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியணும். பூமியினுடைய வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன், அதாவது எல்எஸ்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன ஃபார்முலா? தோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, பை ஆர் இன்ட்டு எல். ஓகே, இதில் பையோட வேல்யூ தெரியும் 22/7 அண்ட் ஆரும் தெரியும் 7. அடுத்து எல் தெரியும் 25. ஓகே, இப்போ என்ன ஆகுது? ஸோ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகுது. அப்போ 22 இன்ட்டு 25. ஸோ ரெண்டையும் பேருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 550 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் படி இந்த கூம்பினுடைய வலைப்பரப்புங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா கித்தானின் பரப்பு. தட் இஸ் எல்எஸ்ஏ ஆஃப் அ கோன் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏரியா ஆஃப் அ கேன்வாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க? கித்தானின் நீளம். தட் இஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கித்தானின் பரப்பை கித்தானினுடைய அகலத்தை, தட் இஸ் ஏரியா ஆஃப் கேன்வாஸை அதோட வித்தால் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஏரியா ஆஃப் கேன்வாஸ் என்னது? 550 மீட்டர் ஸ்கொயர். அந்த மீட்டர் ஸ்கொயரை தான் மீட்டர் இன்டூ மீட்டர்னு நான் இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே, அடுத்தது கித்தானின் அகலம், தட் இஸ் வித் எவ்வளோ? 4 மீட்டர். அதுதான் இங்கே 4 மீட்டர்னு போட்டோம். அப்போ இதில் என்ன அடிக்கலாம் பாருங்க. ஸோ 1 மீட்டருக்கு இந்த மீட்டரை அடிச்சிடலாம். ஓகே, இப்போ 550 எதால் வகுக்கணுமா? ஸோ 4ஆல் வகுத்து நம்ம ஆன்சர் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, 4ஆல் வகுக்கிறோம். எத்தனை டைம் அடங்கும் பாருங்க. ஸோ 1 நாள் 4. ஓகே, மீதி 1. ஸோ 15 ஆகுது. ஸோ 3 நாள் 12. ஸோ 12 போட்டாச்சு. ஸோ மிச்சம் 30. ஓகே, ஸோ இப்போ 7 நாள் 28. ஸோ மீதி 2. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ எத்தனை டைமு? 20 அடங்கும். ஸோ 5 முறை 5 20. ஸோ 0. ஓகே, ஸோ நம்மளுக்கு 137.5 மீட்டர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கித்தானின் நீளம், ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். தட் இஸ் கித்தானினுடைய நீளம். therefore length of the canvas is என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு நமக்கு? தட் இஸ் 137.5 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 25. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. If the ratio of the radii of two spheres is 4:7, find the ratio of their volumes. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 2 விதமான கோளங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கோளங்களின் ஆரங்களின் விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4:7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் 4 டைம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோலத்தையும், அதை கோலம் நம்பர் 1, தட் இஸ் ஸ்பியர் நம்பர் 1 அப்படின்ட்டும் 7 மல்டிபிள்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோலத்தை, அதாவது 4 மடங்கு ஆரத்தையும் 7 மடங்கு ஆரத்தையும் உள்ள ஒரு கோலத்தை, 2 கோலத்தை நான் இப்போ வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு கோலம் 1 ஸ்பியர் 1, கோலம் 2 ஸ்பியர் 2ன்னு பேரும் கொடுத்துக்கிட்டேன். ஓகே,
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஆரங்களின் விகிதம், தட் இஸ் ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் டூ ஸ்பியர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் R1 டிவைட் பை R2. ரேஷியோனா நம்ம வகுத்தில் தான் எழுதுவோம். R1 டிவைட் பை R2 என்னது 4/7. ஓகே, இப்போ அதுலேருந்து R1 அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், தட் இஸ் 4. ஸோ இங்கே இருக்கக்கூடிய R2 இங்கே என்ன ஆகும், இங்கே மேலே போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். ஸோ 4 இன்ட்டு R2/7, தட் இஸ் 4R2/7 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கன அளவுகள்னா தெரியும், தட் இஸ் வால்யூம், தட் இஸ் ரேஷியோ ஆஃப் வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு முதல்ல நம்ம வால்யூம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்பியரோடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 4/3πr³ அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகே, இப்போ கோலம் 1னுடைய கன அளவு, தட் இஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1, அது என்னது 4/3. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு R1 தான் எடுத்திருக்கோம் ரேடியஸாக. ஸோ πr1³ போட்டுக்கிறீங்க. அடுத்து கோலம் 2னுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2 என்னது 4/3πr³ போட்டுக்கோங்க. 4/3πr³. ஓகே, இப்போ இது நம்ம எப்படி எழுதணும், இப்போ இந்த விகிதத்தை நான் டிவிஷனில் போட்டுக்கிட்டேன்னா, இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 4/3க்கு 4/3 கேன்சல் பண்ணிடலாம், பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, R1³/R2³. ஓகே, இப்போ இங்கே R1³ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சோம் பாருங்க. R1க்கு பதிலாக என்ன போடலாம், தட் இஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 4 × R2/7 த ஹோல் க்யூப்னு போடலாம். ஓகே, கீழே R2³ அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது தனித்தனியாக பண்ணுங்க. 4³ R2³ இப்போ டிவைட் பை இந்த 7 கீழே இறக்கிடுங்க. 7 ஆல்ரெடி இங்கே தலையில் என்னது இருக்குது, 3 இருக்குது அடுக்கில். ஸோ 7³ R2³. ஓகே, இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், தட் இஸ் R2³ R2³ போயிடுச்சுன்னா ஸோ 4³/7³. ஓகே, இப்போ 4³ என்னது 4 × 4 × 4, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம், 64. ஓகே, 7³ பாருங்கள், 7 × 7 × 7, தட் இஸ் ஈக்குவல் டு 343. ஸோ நம்மளுடைய ஆன்சர், ஸோ 64 டிவைட் பை 343, 64:343. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. Find the range and coefficient of range of the following data. ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ், ஸோ 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. That is 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. சொல்யூஷன் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் விட்டுற வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப 2 ஸ்டெப்பில் நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லை, மிக எளிமையான வினா. இதுக்கு ஃபார்முலா ஜஸ்ட் L-S தான். ஸோ என்ன பண்ணணும், L-Sனா என்ன, ஃபர்ஸ்ட் Lனா என்ன, லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸோ தட் இஸ் பெரிய மதிப்பு. அடுத்தது Sனா ஸ்மாலஸ்ட் வேல்யூ, தட் இஸ் சிறிய மதிப்பு. அது என்ன பெரிய மதிப்பு அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸில் யார் பெரிய வேல்யூன்னு பாருங்கள். இது பாருங்கள், எல்லாத்துலேயுமே எது பெரிய வேல்யூ இதில், ஸோ தட் இஸ் 125 தான் பெரிய வேல்யூ. ஸோ இதை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இதில் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ எதுன்னு பாருங்கள், தட் இஸ் 63 தான் சின்ன வேல்யூ. ஸோ அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், தட் இஸ் L-S, முன்ன சொன்னது போல், தட் இஸ் ரேஞ்ச் இஸ் L-S. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரெண்டையும் கழிச்சு போடலாம் பாருங்கள். ஸோ 125லேருந்து 63 கழிங்க, தட் இஸ் 5ல் 2 போச்சு, 5ல் 3 போச்சுன்னா 2, 12ல் 6 போச்சுன்னா 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 125 - 63 = 62. இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச், தட் இஸ் வீச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வீச்சு கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் L-S டிவைட் பை L+S. ஸோ அதை நம்ம இங்கே வேல்யூ போடலாம். ஸோ L-S/L+S. L-Sனா என்னது, பெரிய மதிப்புங்கிறது 125 - 63. அதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், தட் இஸ் 62. ஓகே, L+S அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கணும், 165 + 63. ஸோ ரெண்டையுமே கூட்டுங்க. ஸோ இங்கே கூட்டுறோம் பாருங்கள், 125ஐயும் 63ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கிது, 8, 8, 1. ஸோ 188. இது ரெண்டுக்கும் எது பொதுவான வாய்ப்பாடு, 2வது வாய்ப்பாடு தான். ஸோ இதை அடிங்க. ஸோ 31 டைம். இது பாருங்கள், 9, 2, 18. ஸோ 4, 2, 8. ஸோ 31 டிவைட் பை 94 வருது. ஓகே, இப்போ என்னது, 31 94ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0 சேர்த்திக்கோங்க. ஓகே, 94 3 டைம் போட்டு பாருங்கள். ஸோ 3 12,
3 27 1 28. ஸோ 282 வருது. அதுக்கு மேலே போச்சுன்னா 4 டைம் போட்டால் அதிகமாகிடும். ஸோ நான் 3 டைம் எடுத்துக்கிறேன். தட் இஸ் 282. ஓகே, அப்போ பாருங்கள் 10ல் 2 போச்சுன்னா 8, 10ல் 8 போச்சுன்னா 2. ஓகே, 28 கிடைக்குதா? அப்போ இங்கே வெளியில் 94 இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? 0வை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் 3 டைமுக்கு 282 வந்துச்சு. அப்போ 2 டைம் போட்டு பாருங்கள். ஸோ 2 டைம், ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ 94 2 டைம் போடுறோம். 2 டைம் போட்டால் என்ன ஆன்சர் வருது பாருங்கள். ஸோ 4 2 8, 9 2 18. ஸோ 188 வருது. ஸோ 188. ஸோ இப்போ கழிச்சு போடுங்க. 10ல் 8 போச்சுன்னா 2. இப்போ 7ல் 8 போச்சுன்னா 9. ஸோ 92 வருது. அப்போது நம்மளுக்கு என்ன இது 94 இங்கே இருக்குது, 92 இருக்குது. ஒன்று நீங்கள் இதோட ஆன்சரை 0.32ன்னு விட்டுருங்க. அல்லது இன்னொன்று கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் 94 கூட 9 பெருக்கி பாருங்கள். ஸோ 9 9 36 6 மிச்சம் 3 9 81 81 3 ஆட் பண்ணால் 84. இது 9 டைம் அப்படிங்கிறது என்ன தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 846 தருது. ஸோ அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இன்னொன்று வேணும்னா 3 தசமிட திருத்தமாக வேணும்னா ஸோ 3 2 9, அதாவது 0.329 அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். இது இந்த 9 வந்து அந்த 5 விட அதிகமாக இருக்கனால நம்ம ஒன்று ஆட் பண்ணி 0.33 அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய சொல்யூஷனை நம்ம போடலாம். கொஸ்டின் நம்பர் 27. ஏ மற்றும் பி ஆகிய இரு விண்ணப்பதாரர்கள் ஐஐடியில் சேர்வதற்காக காத்திருப்பவர்கள். இவர்களில் ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.5. ஏ மற்றும் பி இருவரும் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு 0.3 எனில் பி தேர்ந்தெடுப்பதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு 0.8 என நிரூபிக்கவும். A and B are two candidates seeking admissions in IIT. The probability that A getting selected is 0.5. The probability that both A and B getting selected is 0.3. Prove that probability of B being selected is at most 0.8. இப்போ கீழே சொல்யூஷனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். தட் இஸ் நம்ம பேசிக்கலி ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுன்னு வந்துடுறதுனால ஸோ நம்ம நிகழ்தகவை ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்கேன். தட் இஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு 0.5ன்னு கொடுத்துருக்காங்களா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் கெட்டிங் ஏ செலக்டட் இஸ் பி ஆஃப் ஏ அப்படின்னு தான் போடணும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அதுதான் நம்ம வந்து பி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகே, அது என்னது? ஸோ 0.5. ஓகே, நெக்ஸ்ட் ஏ மற்றும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பி. ஏ மற்றும் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் அது ரொம்ப முக்கியம். தட் இஸ் போத் அப்படின்னாலே என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வரும் அப்படின்னா இன்டர்செக்ஷன். ஸோ போத் மீன்ஸ் வி ஹாவ் டு புட் இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே போட்டுருவேன் பாருங்கள். ஏ அண்டு பி போத் அப்படிங்கும்போது இதுதான் கொடுக்கணும். ஆர் வேற, ஆர்னா யூனியன் போடுவோம். தட் இஸ் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஆர் மீன்ஸ் யூனியன் போடணும். அதாவது அல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா யூனியன் கொடுக்கணும். பட் இங்கே வந்து மற்றும் கொடுத்துருக்கனால நம்ம இன்டர்செக்ஷன் கட்டாயமாக போட்டாகணும். ஓகே, அப்போ ஏ மற்றும் பி இருவரும் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு தட் இஸ் ப்ராபபிலிட்டி போத் ஏ அண்ட் பி கெட்டிங் செலக்டட். தட் இஸ் ப்ராபபிலிட்டி இங்கே போட்டாச்சு. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 0.3. ஸோ 0.3 எழுதியாச்சு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க? தட் இஸ் ப்ரூவ் தட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பீயிங் செலக்டட் இஸ் அட்மோஸ்ட் 0.8. அதாவது அதிகபட்ச நிகழ்தகவு 0.8. யார் தேர்ந்தெடுக்க? பி தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு. ஸோ அதான் இங்கே நான் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டு ப்ரூவ் மீன்ஸ் நிரூபிக்க வேண்டியது. என்னது? பி ஆஃப் பி வந்து எப்படி இருக்கணுமா? அட்மோஸ்டே 0.8. தட் இஸ் லெஸ்ஸர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். பி தேர்ந்தெடுப்பதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு 0.8னா ஸோ என்ன மாதிரியான சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும்? தட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணணும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பீயிங் செலக்டட் இஸ் அட்மோஸ்ட் 0.8 இஸ் பி ஆஃப் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.8. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? வி நோ தட் பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா படி தட் இஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி எப்படி எழுதலாம்? தட் இஸ் இந்த மாதிரி பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படியே போட்டாச்சு. இப்போ பி ஆஃப் பி ஏ தான் நம்ம என்னது சம்லேயே கொடுத்துருக்காங்க 0.5. அடுத்து பி ஆஃப் பி அப்படியே எழுதிக்கோங்க. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் சம்லேயே கொடுத்துட்டாங்க 0.3 அப்படின்னு. இப்போ இதில் நமக்கு தெரியாது பி ஆஃப் பி, அதை வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்ச ரெண்டு என்னதுன்னா 0.5ம் 0.3 இது ரெண்டையும் இப்போ வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 0.5லேருந்து
0.5லேருந்து 0.3 நான் இப்போ மைனஸ் பண்ணுறேன். ஓகே, மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்குது 0.2. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் 0.2. ஓகே, இப்போ P of B plus 0.2 lesser than or equal to 1. இப்போ நமக்கு வேணுங்கிறது P of B மட்டும்தான். அப்போ 0.2வை நம்ம அந்த பக்கம் கொண்டு போனால் 1 minus 0.2. இப்போ 1.0, அதாவது 1லேருந்து எதை கழிக்கணும்? ஸோ 0.2வை நம்ம கழிக்கணும். சரி, கழிச்சா என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ இங்கே 0 ஆகிடுது. இங்கே 10ல் 2 போச்சுன்னா 8. தட் இஸ் 0.8. ஸோ நம்மளுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? தட் இஸ் lesser than or equal to 0.8. ஸோ கணக்கில் கொடுத்துருக்கிறது போலவே P of B அப்படிங்கிறது எப்படி இருக்குதா? அட்மோஸ்ட் 0.8 இருக்குதா? ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். கொஷின் நம்பர் 28 தான் கட்டாய வினா. ஸோ இது வந்து கட்டாயமாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். Question number 28. P square Q power 1 into R power 4 into S power 3 is equal to 3,15,000 என்றவாறு அமையும் எனில் P, Q, R மற்றும் S ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. If P squared into Q1 into R power 4 into S power 3 equal to 3,15,000, then find P, Q, R and S. ஸோ கணக்குப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா 3,15,000 நம்ம இந்த மாதிரி பகா காரணிகளுடைய பெருக்கற் பலனா நம்ம எழுதணும். தட் இஸ் PQRS. அதனுடைய அடுக்கில் 2, 1, 4, 3 வர மாதிரி எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம லாங் டிவிஷன், அதாவது எல் டிவிஷன் தான் நம்ம பண்ணணும். ஓகே, நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். எப்பவுமே ஃபஸ்ட்டு 2 எடுத்து பண்ணி பாருங்கள். ஓகே, 2ஆல் பண்ணிங்கன்னா ஸோ 2 2. ஸோ இப்போ 2 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1. ஸோ 11 ஆயிடுச்சா? அப்போ 2 10. 10 ஆச்சுன்னா மிச்சம் 15. ஓகே, அப்போ 7 2 14, மிச்சம் 10 இருக்குது. ஸோ அப்போ 2 10, மிச்சம் இருக்கக்கூடிய 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, மறுபடியும் இப்போ 2ஆல் பண்ணலாம். தட் இஸ் இப்போ 1 அடங்காது. அப்போ நம்ம 15 சேர்த்து எடுக்கணும். அப்போ 7 2 14. 14ல் மிச்சம் 1. 15ல் 14 போச்சுன்னா மிச்சம் 1. அப்போ 17 ஆயிடுச்சா? இப்போ 17னா 8 2 16, மிச்சம் 1. 15 ஆச்சா? அப்போ 7 2 14, மிச்சம் 1. ஸோ 10 ஆயிடுச்சு. அப்போ 2 10 0. அந்த லாஸ்ட் 0 அப்படியே போட்டுக்கோங்க. மறுபடியும் 2ஆல் பண்ணலாம். ஸோ இப்போ 3 2 6, மிச்சம் 1 வருது. அப்போ 18. 9 2 18. ஸோ 7 இருக்குது. ஸோ 3 2 6, மிச்சம் 1 வந்துருச்சு. 15னா 7 2 14, மிச்சம் 1 10னா 2 10. இப்போ பாருங்கள் 5 வந்திருக்கு. இது 2ஆம் வாய்ப்பாடில் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? அதை 5ஆம் வாய்ப்பாடில் தான் பண்ணி ஆகணும். ஸோ 5 எடுத்துக்கிறேன். 5 பாருங்கள். ஸோ 3 அடங்காது. அதனால் நான் 39 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ 7 5 35, மிச்சம் என்னாச்சு? 4 இருக்குது. 43 அப்படிங்கும்போது 8 5 40, மிச்சம் 37, மறுபடியும் 7 5 35, மிச்சம் 25. ஸோ 5 25. மறுபடியும் கடைசியில் 5ல் தான் முடியுது. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? ஸோ 5ஆல் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். 4 5 5, மிச்சம் 2 28 கிடைக்குது. அப்போது 5 25, மிச்சம் 37. 37னா 7 5 35, மிச்சம் 2 25. 5 25. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம லாஸ்ட்டில் 5ல் முடியுது. அப்போ மறுபடியும் 5ஆல் நம்ம போடலாம். ஓகே, இப்போ 3 5 1 5 5, மிச்சம் 2 25 5. ஓகே, இப்போ இது பாருங்கள் கடைசியில் மறுபடியும் 5ஆல் முடியுது. ஸோ 5 போடுறேன். ஸோ 6 5 30. இப்போ பாருங்கள் 6 5 30, மிச்சம் 15 கிடைக்குது. அப்போ 3 5 15. ஓகே, இப்போ இது பாருங்கள் 5ஆம் வாய்ப்பாடில் வராது, 3ஆம் வாய்ப்பாடில். ஸோ 2 3 6, 1 3 3. ஓகே, இது மறுபடியும் 3ஆவது வாய்ப்பாடில் போடலாம். தட் இஸ் 7 3 21. ஸோ மறுபடியும் இது 7ஆவது வாய்ப்பாடில் தான் வரும். ஸோ 1 வர அளவுக்கு போட்டுட்டோம். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதை எழுதுங்க. தட் இஸ் P எது வந்து 2 டைம் வந்திருக்கு பாருங்கள் இதில். ஸோ தட் இஸ் இந்த 3 3 தான் 2 டைம் வந்திருக்கு. அப்போ Pங்கிறது பார்த்தீங்கன்னா என்னவா இருந்திருக்க முடியும்? ஸோ 3ஆக தான் இருந்திருக்க முடியும். அதுதான் 2 டைம் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா Q இருக்குது. Q எத்தனை டைம் வந்திருக்கான்? 1 டைம். அப்போ 1 டைம் வந்தது இதில் யார்? 7 தான். ஸோ அப்போது நம்ம 7னுடைய அடுக்கு 1 போட்டுக்கிறோம். ஸோ பெருக்கல். இப்போ 6 யார்? ஸோ 6 வந்து மொத்தத்தில் 4 டைம் வந்துருக்கணுங்கிறாங்க. இப்போ இங்கே 4 டைம் வந்தது யாருன்னு பாருங்கள். ஸோ 5 தான் 4 டைம் வந்திருக்கு. ஸோ இப்போ 6க்கு பதிலாக என்ன போடலாம்? நம்ம 5ன்னு போட்டுட்டு மேலே இருக்க 4 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதில் எஸ் எத்தனை டைம் வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் 3 டைம் வந்திருக்கான். ஓகே, இதில் பாருங்கள் நம்ம காரணிப்படுத்தினதில் எது 3 டைம் வந்திருக்கு? இந்த 2 தான் 3 டைம் வந்திருக்கு. அப்போது நம்மளுடைய ஆன்சர் இதில் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2. அதுதான் 3 டைம் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? PQRS தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ எழுதிக்கோங்க PQRS. ஓகே, யாருன்னு பாருங்கள். Pயோட வேல்யூ என்னது? தட் இஸ் 3 போட்டாச்சு. Q யார்? 7. R யார்? 5. S யார்? 2. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. That's all.
Like, share and subscribe Shifa Diaries.